மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பை எடுத்துட்டு கிளம்பிடுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட் தான் போகிறோம். தம்பி பார்த்தீங்கன்னா எனக்கு சவுறு வாங்கணும்னு சொன்னான். அவனும் சரி வாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் வண்டியில் கிளம்பிட்டோங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா மீன் கார்டு பார்த்தீங்கன்னா நம்ம பழமார்க்கெட்டுக்கு பின்னாடி தாங்க அந்த மீன் மார்க்கெட் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஜிலேபி, கெளுத்தி, அப்புறம் கெண்டை மீன், அப்புறம் பாறை மீன்லாம் இருந்துச்சுங்க. நம்ம எப்பயுமே நமக்கு பிடிச்ச மீன் பார்த்தீங்கன்னா பாறை தாங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ 200 எடுத்தால் தாங்க நம்ம கழிவுலாம் போக ஒரு 1 தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சுக்கு வரும். அந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அவர் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1 கேஜிங்க பார்த்தீங்கன்னா ₹20 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம 2 கிலோ 200 எடுத்தோம்னால நமக்கு ₹40 சார்ஜ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வெட்டிட்டு குழம்புக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைக்கு நம்ம தனியாக கேட்டிருந்தோம். அதுவும் வெட்டி கொடுத்துட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா நம்ம 200 எடுத்திருந்தோங்க. 300 கிராம் கழிவு போக நமக்கு 1.8 வெயிட் நின்றுச்சுங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டுங்க. அடுத்து உப்பு போட்டுக்கிட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாங்க. புளிஞ்சு விட்டுனா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா 2 பெரட்டு நல்லா பெரட்டினா தாங்க அந்த உப்பு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இதாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா கறி மசாலா போட்டுக்கிறோங்க. அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கலாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே பவுடர்ஸ் மசாலாம் சேர்த்தாச்சுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் பொடி சேர்த்திக்கலாங்க. கலர் பொடி சேர்த்துனா பார்த்தீங்கன்னா தண்ணியே ஊற்றாமல் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம கலக்கி எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வச்சுருக்கோம் சட்டியில். எண்ணெய் சூடானா மீன் நல்லா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. மீன் நல்லா பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம கலர்ஃபுல்லாக பாருங்கள் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மீன் அப்படியே தட்டுக்கு மாற்றி வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடாக கொஞ்சம் ஆனியன்லாம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் இது மேலே வச்சுக்கிட்டோமா நமக்கு பொரிச்ச மீன் ரெடிங்க. இதை பார்த்தீங்கன்னா சூடாக சோறு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நைட்டில் மண்டபத்தில் கொட்டை குழம்பு கொடுத்தாங்க. அந்த கொட்டை குழம்பு பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு நிகராக இருந்துச்சுங்க. இந்த கொட்டை குழம்பு எடுத்து இந்த சோத்தில் ஒரு பேனை பண்ணி சாப்பிடும்போது சும்மா வேறு லெவலாக இருந்துச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பொரிச்ச மீன் அது ஒரு பிளேட் எடுத்து ஒரு ஆனியில் வச்சு சாப்பிடும்போது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஒரு ஷேர், ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டு போங்க மக்களே. அடுத்த வீடியோ பார்க்குறேன். ஓகே.